இந்த பொண்ணுனோட ஜாதகம் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுமா, இந்த பிள்ளைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லம்மா வேண்டாம்மா அப்படிம்பாங்க. ஏம்மா அப்படின்னா இது துலாம்மா அப்படிம்பாங்க. துலாமா இருந்தா என்ன அப்படின்னா இல்லம்மா வெட்டு 1 துண்டு 2 அதுதான்மா துலாம் அப்படிம்பாங்க. அது வந்து நம்மளுக்கு குடும்பத்துக்கு லாக்கிப்பட்டு வராது. துலாம் வெட்டு 1 துண்டு 2 கிடையாது, வெட்டு 1 துண்டு 10 அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அதை அட்டமெண்டா கோவம் வந்துருச்சுன்னா அது ஒரு பெருசா அட்டமெண்டா ஆர்கியூ பண்ணி ஒரு பெரிய டிபேட் ஆக்கி ஒரு பெரிய பஞ்சாயத்தாக்கி அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப துளாராசி பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா? ஏங்க இவ்வளோ நல்ல குணம் இருக்கு, கல்யாணம் பண்றதுல என்ன, தாராளமா கல்யாணம் பண்ணலாம். புரியுதுங்களா? ஜாதகம் ஒத்து வருதுன்னா தாராளமா துளாராசி பெண்ணை கல்யாணம் பண்ணீங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாவே இருப்பா அந்த பொண்ணுன்னு சொல்லலாம். ஃபேமிலியில எல்லாமே தப்பா நடக்குது. வட்டி கூட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வட்டி கூட்டு சம்பாதிக்கிறாங்க, 10 ரூபாய் வட்டி கூட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வேலை செய்யறவங்கள ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மட்டமா ட்ரீட் பண்றாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்கள கரெக்டா கவனிக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப அடிமைத்தனமா ட்ரீட் பண்றாங்க. இப்படியெல்லாம் அந்த வீட் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த பிள்ளை போன உடனே அது எதுவுமே நடக்காது. ஏன்னா இந்த பிள்ளை அதுக்கு எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா இருக்கும். அதாவது நாத்தனாரு, மாமனாரு, மருமக, கணவனுக்கே நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா கருத்து முரண்பாடு, கருத்து வேறுபாடு அப்படின்றது ஏற்படும். வேறுபாடு ஏற்படுதுங்க, முரண்பாடு ஏற்படுது. எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கலங்க, எங்க வீட்டுக்காருக்கு வேலை செய்யறவங்கள அடிமை ஆட்களை தான் ட்ரீட் பண்ணும். 10 ரூபாய் வட்டி, கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி வாங்குறவங்க நாங்க. எங்க வீட்டுக்காருக்கு அப்படி செஞ்சாதான் பிடிக்குது, அதனால நானும் அந்த வேலையில கை கோத்துப்பனா அப்படின்னு கேட்டா சான்ஸே இல்லை. இப்ப இன்னொரு சந்தேகம் வரும். இப்ப அவங்க ஹஸ்பண்ட்க்கு எனக்கும் இவங்களுக்கும் பெருசா ஒத்து வரலமா, எனக்கு அப்பா அவருக்கு நேரமும் காலமும் பெருசா சரியில்லை, இல்ல புத்தி சரியில்லை, இல்ல ஏகப்பட்ட பணம், புத்தி தடுமாறுது, வேற பொண்ணோட தொடர்பு வருது, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருது. அப்ப அவரோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இந்த அம்மாக்கு தெரிய வந்துருச்சு. இப்ப இந்த அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா துளாராசி பெண்கள், அவங்கள பத்தி தாங்க பார்க்க போறோம். பொதுவாக வந்து பாருங்க, இந்த மேட்சிங் பார்க்க வருவாங்க பார்த்தீங்களா, அதாவது ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி பார்க்க வருவாங்க. அப்போ கம்பேட்டபிலிட்டி பார்க்க வரும்போது இப்போ நிறைய ஜாதகங்கள், இப்போ பொதுவாக வந்து பாருங்க, ஒரு 3 பொண்ணு பிடிச்சிருக்கு, 3 பொண்ணுனோட வசதி வாய்ப்பு அந்தஸ்து படிப்பு பொண்ணுனோட குடும்பம் எல்லாமே 3 பொண்ணையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா பெற்றோர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பார்த்தீங்களா, எந்த பிள்ளைய செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க, இல்லை 2 ஜாதகம் எடுத்துகிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். இதுவா ஒத்தையா ரெட்டையா, இந்த பிள்ளை பெஸ்ட்டா இந்த பிள்ளை பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்போது எந்த ராசி பையனா இருந்தாலும் சரி, ஒரு துலா ராசி பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுனோட ஜாதகம் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் அந்த பையனுக்கு. அப்ப நான் சொல்லுவேன், இந்த பொண்ணுனோட ஜாதகம் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுமா, இந்த பிள்ளைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லம்மா வேண்டாம்மா அப்படிம்பாங்க. ஏம்மா அப்படின்னா இது துலாம்மா அப்படிம்பாங்க. துலாமா இருந்தா என்ன அப்படின்னா இல்லம்மா வெட்டு 1 துண்டு 2 அதுதான்மா துலாம் அப்படிம்பாங்க. அது வந்து நம்மளுக்கு குடும்பத்துக்கு லாக்கிப்பட்டு வராது, வளைவு நெளிவு இருக்காது, பிள்ளை பெருசா அடங்கி போகாது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசுவாங்க துலாம் அப்படின்றாங்க. அது உண்மையாங்க அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை, ஒரு விதத்துல போய். எப்படி அப்படின்னு சொன்னா, துலாம் வெட்டு 1 துண்டு 2 கிடையாது, வெட்டு 1 துண்டு 10 அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அதை அட்டமெண்டா கோவம் வந்துருச்சுன்னா அது ஒரு பெருசா அட்டமெண்டா ஆர்கியூ பண்ணி ஒரு பெரிய டிபேட் ஆக்கி ஒரு பெரிய பஞ்சாயத்தாக்கி அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போறதா இல்ல பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போறதா? அவங்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்களேங்க அப்படின்னா அது வந்து கரெக்ட் கிடையாதுங்க. அதாவது துலாம் எப்பயுமே சண்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் முடி கிடைக்கும் பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்ற யோசிக்கிற கேரக்டர்ஸ் கிடையாது. எப்ப அநியாயங்களும் அதர்மங்களும் தலை தூக்கும் போது இவங்களுக்கு கோபம் வரும், இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்க, துலாம் நீங்க சிம்பிளே பாத்தீங்கன்னா தராசு, நியாயம், தர்மம், சக்தியோ, நீதி தவறாமை அப்படின்றது பல விஷயம். நீதி தவறாத நடந்துக்கிறது, நீதி தவறாம நம்ம வாழணும், நீதி தவறாம தான் நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க துளாராசி லேடிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈகை அப்படின்றது இன்பில்ட்டாவே இருக்கும். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி. சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால இன் ஜென்ரலி அவங்களுக்கு வந்து பாருங்க, யாராவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பசியோட தவிக்கிறாங்க அப்படின் போது நம்மளுக்கு இவ்வளவுதான் சாப்பாடு இருக்குன்னா அவங்களுக்கு இவ்வளவு கொடுப்பாங்க. எனக்கு இவ்வளவு இருக்கு இவ்வளவு கொடுக்குறன்றது வேற, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அதுலயும் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா துலாமுக்கு உண்டு. ஓகேங்களா, இன்பில்ட்டாவே உண்டு. அந்த ஈகை தன்மை அப்படின்றது நேச்சுரலாவே உண்டு. ஒவ்வொரு துலா ராசிக்கும் ஆழ் மனசுல யாராவது கஷ்டப்பட்டா அவங்களால தாங்க முடியாது, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அநியாயம் செஞ்சா நம்ம குடும்பத்து அன்பர்களாவே இருந்தா கூட அவங்களுக்கு வந்து கோவம் வரும்,
நீ செய்யறது தப்பு, நீ வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு விலகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துலாம்க்கு இன் ஜென்ரலாவே இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எப்பயுமே வந்து பாருங்க துலாம் லேடிஸ் மட்டும் ஹாப்பினஸ் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. திருமணம் அப்படின்னா பெரும்பாலும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம். காதலிக்காம திருமணம் பண்ணி என்னத்த வாழ்றது, காதலிக்க கூட காதலிக்கல அப்படின்னா அது என்ன வாழ்க்கை, லவ் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு யோசிப்பாங்க. லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி நல்ல வந்து ஜாலியா வந்து வெளியெல்லாம் போய் சுத்தி நல்லா புரிஞ்சிட்டு என்னோட எண்ண அலைகளும் அந்த பையனோட எண்ண அலைகளும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பெரும்பாலான துளாராசி பெண்களுக்கு இன் ஜென்ரலாவே இந்த கேரக்டர் உண்டுங்க. புரியுதுங்களா? துலாம்னா அழகு, அழகுனா துலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. முருகன் அப்படின்னா அழகு, அழகு அப்படின்னா முருகன். அந்த மாதிரி துலாமும் இந்த ரிஷபமும் அழகு அப்படின்றது பிரதானமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ராசி அதிபதி சுக்கிரன். புரியுதுங்களா? அப்ப அழகு, லௌகீக வாழ்க்கை, எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் வேணும், எல்லா ஹாப்பினஸும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் துலாமும் ரிஷபமும் சொல்லலாம். பட் கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ இவங்க ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா அழகு அப்படின்னு இவங்க 2 பேரையும் சொல்லிக்கலாம். சரி, இப்ப இந்த துளாராசி பொண்ணு இப்ப இவங்க சொன்னது அப்ப தப்பு தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க தப்பு தான். அவங்க யாரையும் கெடுக்கிறதுக்கு பேச மாட்டாங்க. அநியாயம் தலை தூக்குது அப்படின் போது வெட்டு 1 துண்டு 10 பேசுவாங்க. அதர்மம் தலை தூக்குதுன்னு போது வெட்டு 1 துண்டு 10 பேசுவாங்க. பேசக்கூடிய இடத்துல தான் பேசுவாங்களே தவிர எனக்கு பேச தெரியும், நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லா நேரத்துலயும் நான் பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நடக்கலன்னா அதை பெருசாக வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்மள டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ ஒரு விதத்துல ரைட்டு, ஒரு விதத்துல வந்து தப்பு. அப்ப துளாராசி பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா? ஏங்க இவ்வளோ நல்ல குணம் இருக்கு, கல்யாணம் பண்றதுல என்ன, தாராளமா கல்யாணம் பண்ணலாம். புரியுதுங்களா? ஜாதகம் ஒத்து வருதுன்னா தாராளமா துளாராசி பெண்ணை கல்யாணம் பண்ணீங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாவே இருப்பா அந்த பொண்ணுன்னு சொல்லலாம். எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, 4 தெரு வீட்டுல இருக்கு பின்னாடி. அதாவது 4 தெரு தள்ளி ஒரு வீட்டுல ஒரு ஆன்டி இருக்கு. அந்த ஆன்டிக்கும் எங்க மாமியாருக்கும் சுத்தமா ஒத்து வர மாட்டேங்குது. எங்க மாமியார் கிட்ட எப்ப பாரு அவ வந்து சண்டை போடுறா. ஒரு துளாராசி பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாமியார் கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு முன்னாடி நிப்பா. எப்படி ஆன்டி நீங்க எங்க மாமியார் கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு இவ பேச ஆரம்பிச்சா அவ பயந்து ஓடிடுவா. அடுத்து வந்து உங்க மாமியார் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். அதாவது துலாம்க்கு பேசக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்திங்க, ரொம்ப ஜாஸ்தி. சுய ஜாதகத்துல சனி வேற இன்னும் 2ஆம் பாவத்துல எல்லாம் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அட்டேங்கப்பா அவங்க பேசுறது அப்படின்றது ஒரு கேள்வி கேட்டா 100 பதில், அந்த 100 பதிலும் கரெக்டான பதிலா இருக்கும். அப்படி சொல்லுவாங்க. பிரச்சனைனா முன்ன நின்று அந்த பிரச்சனையை பஞ்சாயத்தை கலைச்சு விடுறது துலாத்தால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாராளமா துளாராசி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸா இருப்பாங்க, பாதுகாவலரா இருப்பாங்க. உங்க பையனுக்கு பிரச்சனைனாலும் முன்னாடி நிற்பாங்க, உங்க கணவருக்கு பிரச்சனைனாலும் உங்களுக்கு பிரச்சனைனாலும் உங்க குடும்பத்துக்கே பிரச்சனைனாலும் முன்னாடி நின்று அதை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது? தாராளமா பண்ணலாம். சரி, இப்போ ஒரு துளாராசி பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட பின்னாடி ஃபேமிலியில எல்லாமே தப்பா நடக்குது. வட்டி கூட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வட்டி கூட்டு சம்பாதிக்கிறாங்க, 10 ரூபாய் வட்டி கூட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வேலை செய்யறவங்கள ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மட்டமா ட்ரீட் பண்றாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்கள கரெக்டா கவனிக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப அடிமைத்தனமா ட்ரீட் பண்றாங்க. இப்படியெல்லாம் அந்த வீட் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த பிள்ளை போன உடனே அது எதுவுமே நடக்காது. ஏன்னா இந்த பிள்ளை அதுக்கு எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், அநியாயமா சம்பாதிக்காது. நீதி, நேர்மை, நியாயம் இது பிரகாரம் தான் சம்பாதிக்கணும். 10 ரூபாய் பொருளுக்கு 12 ரூபாய், 2 ரூபாய் லாபம் வச்சுக்கோ. 10 ரூபாய் பொருளுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாது, தப்பு. ஃபர்ஸ்ட் விஷயம், அதை கட் பண்ணிடுவாங்க. 2வது, நம்ம வந்து வேலை செய்யறவங்கள மனிதாபிமானத்தோட ட்ரீட் பண்ணுங்க. எல்லாரும் மனிதர்கள் தான், அவங்களையே நீங்க இவ்வளவு அடிமை மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது, நல்லா அவங்களை கவனிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த ஃபேமிலியில என்னென்னலாம் தப்பு நடக்குதோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு, அதை வந்து நார்மல்சி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த மாதிரி அவங்க நடக்கக்கூடிய தப்பு தண்டா பிரச்சனைகளை இவங்க வந்து சரி செய்யணும் அப்படின்னே பிளான் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படும். மாமியாருக்கும் மருமகளுக்கும், மாமியாருக்கும் அதாவது நாத்தனாரு, மாமனாரு, மருமக, கணவனுக்கே நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா கருத்து முரண்பாடு, கருத்து வேறுபாடு அப்படின்றது ஏற்படும். வேறுபாடு ஏற்படுதுங்க, முரண்பாடு ஏற்படுது. எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கலங்க, எங்க வீட்டுக்காருக்கு வேலை செய்யறவங்கள அடிமை ஆட்களை தான் ட்ரீட் பண்ணும். 10 ரூபாய் வட்டி, கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி வாங்குறவங்க நாங்க. எங்க வீட்டுக்காருக்கு அப்படி செஞ்சாதான் பிடிக்குது, அதனால நானும் அந்த வேலையில கை கோத்துப்பனா அப்படின்னு கேட்டா சான்ஸே இல்லை. நீ செய்யறது தப்பு, நான் உன்னை பல முறை சொல்லி பார்த்தேன், இந்த மாதிரி விடாத, நீ செய்யற தப்பு மாதா பிதா செய்யற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்படின்றத உனக்கு பல முறை சொல்லி பார்த்தேன், நீ திருந்துற மாதிரி இல்லை, சீப்போ இந்த ஜென்மம் திருந்தாதுன்னு நான் விட்டுட்டேன். ஆனா என்ன நீ அதை கை கோத்துட்டு அந்த வேலையில நீ செய்யணும்
அப்படின்னு எதிர்பார்க்குற, எக்ஸ்பெக்ட் பண்ற, நான் வரணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னா அந்த மண்ணாங்கட்டி ஆசையில என்னால் நிறைவேற்றி வைக்க முடியாது அப்படின்றத சாலிடா சொல்லிடுவேன். நீ கணவன் தான், ஓகே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தான், நான் உன்னை உருகி உருகி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கினேன், ஓகேவா, பியாண்ட் தட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசம், நீ தான் எனக்கு எல்லாமே நினைச்சு நான் வாழறேன், ஆனா நீ செய்யற தப்புக்கெல்லாம் நான் கண்டிப்பா தோண போக மாட்டேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துலாம். நீ என்ன வேணா செய், நான் உன்னை திருத்தறதுக்கு பெரும்பாலும் முயற்சி பண்ணுவேன், எனக்கு தலைப்பாட அடிச்சுப்பேன் நீ திருந்தணும்னு. அப்படியும் நீ திருந்த மாட்டேங்க, ஓகே உன் வேலையை நீ பார், என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைல நீ விட்டுட்டியானா ரொம்ப அந்யோன்யமான ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைல நீ விடல அப்படின்னா ரொம்ப அந்யோன்யமான ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க முடியாது. இருந்தாலும் எனக்கு உன் மேல இருக்க அன்பு, உன் பால் இருக்கும் பாசம் உண்மை அப்படின்ற மாதிரி நான் பாட்டுன்னு வாழ்வேன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துலாம். சரி, இப்ப இன்னொரு சந்தேகம் வரும். இப்ப அவங்க ஹஸ்பண்ட்க்கு எனக்கும் இவங்களுக்கும் பெருசா ஒத்து வரலமா, எனக்கு அப்பா அவருக்கு நேரமும் காலமும் பெருசா சரியில்லை, இல்ல புத்தி சரியில்லை, இல்ல ஏகப்பட்ட பணம், புத்தி தடுமாறுது, வேற பொண்ணோட தொடர்பு வருது, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருது. அப்ப அவரோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இந்த அம்மாக்கு தெரிய வந்துருச்சு. இப்ப இந்த அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், எங்க திருந்திடுங்க, நம்மளுக்குன்னு குழந்தை இருக்கு, நம்மளுக்குன்னு வாழ்க்கை இருக்கு, நீங்க திருந்தினாதான் நல்லது. நம்மளுக்கு துலாமுக்கு வந்து பாருங்க ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். சிம்மத்துக்கு துலாமுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல தனுசுக்கு அப்படிலாம் அவங்களுக்குலாம் வந்து அவங்களோட மரியாதை ரொம்ப முக்கியமா யோசிப்பாங்க, சரிங்களா. அப்ப எனக்கு என்னோட ஹாப்பினஸ் முக்கியம், மரியாதை முக்கியம், 4 பேர் என்னை பார்த்தா கௌரவமா பார்க்கணும், கேவலமா பார்க்கக்கூடாது, பரிதாபமா பார்க்கக்கூடாது, முக்கியமா என்ன யாரும் பரிதாபமா பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தனுசையும் சொல்லலாம், துலாமையும் சொல்லலாம், சிம்மத்தையும் சொல்லலாம். அப்ப நீ இந்த மாதிரி கேவலமான வேலை, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் வச்சுக்கிறேன், எனக்கு தெரிய வந்துருச்சு, 4 பேருக்கு தெரிஞ்சா என்னை எவ்வளவு பாவமா பார்ப்பாங்க. ஒண்ணு கேவலமா பார்ப்பாங்க தப்பானவங்க, நல்லவங்க பாவமா பார்ப்பாங்க. இந்த 2 பார்வையும் எனக்கு பிடிக்காது. இதுதான் துலாம். அப்ப நான் உனக்கு சொல்றேன், நீ வேண்டாம், நீ விட்டுரு, நல்லபடியா சொல்றேன், கெஞ்சி சொல்ற, அழுது சொல்ற, எல்லா விதத்திலையும் சொல்லி பார்த்துட்டு நீ திருந்தவே இல்லையா, சரி விடு, எப்படின்னா இருந்துட்டு போட்டோம், நான் உன் காலடியிலே இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்களா? சான்ஸே இல்லை. நான் உன்னை எல்லா விதத்திலையும் சொல்லி பார்த்துட்டேன், எல்லா விதத்திலையும் நீ திருந்து திருந்து திருந்துன்னு நான் உன்னை சொல்லிட்டேன், நீ திருந்துற ஜென்மமா தெரியல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐ பெட்டர் குவிட், நான் உன் கூட வாழ விருப்பம் இல்லை, கிளீனா பொட்டி தூக்கின்னு கிளம்பிடுவாங்க. பொட்டி தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அம்மா பெரும்பாலும் நிறைய துலாக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா அப்படின்னு, சுய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கான், சுக தாயார் ஸ்தானத்துல நல்ல கிரகங்கள் இருக்கு அப்படின்னா சான்ஸ் இருக்கு. பட் 50-50 அப்படின்னு சொல்லிக்கலாம். 50% ஆஃப் துளாராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும், 50%க்கு ஃபேமிலியும் சப்போர்ட்டா இருக்கிறது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புகுந்த வீடும் பெருசா சப்போர்ட்டா இருக்கிறது இல்லை. சரி, ஃபேமிலிக்கு போறாங்க, ஃபேமிலிக்கு போய் அவங்க சப்போர்ட்டா இல்லை, அவமரியாதையா ட்ரீட் பண்ணாங்க. நீ எதுக்கு, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நீ எப்படி விட்டுட்டு வரலாம்? நம்மளுக்கு குடும்ப கௌரவம் என்னாச்சு, நீ வந்து மரியாதையா இருந்துக்கணும் இல்லையா, நீ வந்து அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, நீ இப்படி குடும்ப கௌரவத்தை கப்பல் ஏத்திட்டு வந்துட்டு அப்படின்லாம் அம்மா பேசுறாங்க அப்படின்னா கிளீனா அந்த இடத்த விட்டு வந்துட்டு தன் சுய காலில், சொந்த காலில் சுயமா ஒரு வேலை செஞ்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை ஓட்டிப்பாங்க. குழந்தைங்களையும் ரொம்ப நல்லா வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் படிச்சிருப்பாங்க. கொஞ்சம் படிக்காத இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாருங்க, துலாம் அப்படின்னாலே நான் முன்னமே சொல்றேன், சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு. சுக்கிரன் அப்படின்னாலே எல்லா கலைகளும் இன்பில்ட்டாவே அவங்களுக்கு வரும். இப்போ ஒரு ரிஷபமா இருக்கட்டும், துலாமா இருக்கட்டும், கோலம் போட கத்து கொடுத்தா டக்குன்னு கோலம் போட கத்துக்கும், சமையல் பண்ண கத்து கொடுத்தா டக்குன்னு சமையல் பண்ண கத்துக்கும், ஒரு வேலை கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண கத்து கொடுத்தா டக்குன்னு கத்துக்கும். இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு இன்பில்ட்டாவே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு அந்த கிராஸ்பிங் டெண்டன்சி, அதுவும் சுய ஜாதகத்துல புதன்லாம் சூப்பரா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கிராஸ்பிங் டெண்டன்சி அப்படின்றது இயற்கையாவே வந்துடும். புரியுதுங்களா? சோ எந்த விஷயம் இருந்தாலும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் துளாராசி அன்பர்கள். எக்காரணத்தை கொண்டு நீதி தவறாத வாழக்கூடியவர்கள். என்ன ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு துலாம் கிட்ட, எதையாவது ஒண்ணு புடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா அதை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிப்பாங்க. ஆனா பெரும்பாலும் அதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் தப்பான விஷயத்துல உங்க ஸ்டிக் ஆன் பண்றது இல்ல. மோர் தென் 90% வந்து பாத்தீங்கன்னா தப்பான விஷயத்துல உங்க ஸ்டிக் ஆன் பண்றதே இல்லை. எந்த ஒரு விஷயம் செய்யறதுனால அதை அனலைஸ் பண்ணுவேன். ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால நான் அனலைஸ் பண்ணுவேன், அது நல்லதா கெட்டதா பல விதத்துல அனலைஸ் பண்ணிட்டு தான் அதை ஸ்டிக் ஆன் பண்றேன். அப்ப ஸ்டிக் ஆன் பண்றேன் அப்படின் போது யார் சொல்லியும் நான் அதை வந்து விட மாட்டேன், மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நல்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, பிள்ளைங்களை ரொம்ப ஒழுக்கமா வளர்ப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டா வளர்ப்பாங்க. தான் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அல்லாம தன்னை சார்ந்து இருக்கவங்களையும் பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, மாற்றக்கூடியவங்க துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது. ஒரு துளாராசி லேடி கிட்ட ஒரு 500 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு
செலவு ஒரு 400 ரூபாய்க்கு செலவுனா கூட இந்த சிக்கனமா 300 ரூபாயில பண்ணிட்டு 200 ரூபாய் அழகா சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சு இந்த சிறுவாடு காசு எல்லாம் நிறைய சேர்த்து வைக்கிறது, சின்ன சின்னதா வந்து மகாலட்சுமி பொட்டு வாங்குறது, குட்டி குட்டியா நகை வாங்குறது, குட்டி குட்டியா காயின் வாங்கி ஒரு பெரிய நெக்லஸ் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நேச்சுரலாவே உண்டு. வசதியா இருக்கவங்களும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சொத்து பணம் சேர்த்து வைப்பாங்க. வசதி கம்மியா இருக்கவங்களும் இந்த மாதிரி சிறுக 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 சேர்த்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்க டெஸ்டினி அடைஞ்சிடுவாங்க. பிள்ளைக்கு ஒரு 100 பவுன் போட்டு அழகாக கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைங்க நாங்க ரொம்ப வசதி கம்மி, பிள்ளைக்கு 20 பவுன் தாராளமா போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. பிள்ளை பிறக்கும் போதே பிள்ளைக்கு சேர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிள்ளை பிறக்கும் போதே பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும், பிள்ளைய எப்படி ஆளாக்கணும், பிள்ளைய சந்தோஷமா பிள்ளை வாழறதுக்கு சௌக்கியமா வாழறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒரு அம்மாவா. துலாமுக்கு அது தெரியும். கரெக்டா பிளான் பண்ணி ப்ராபகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய ராசிகள் உண்டு. அதுல துலாமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துவாங்க. இது வந்து பாருங்க காற்று ஒரு தத்துவ ராசி அப்படின்றதுல ரொம்ப வேகமா முன்னேறுவாங்க. ரொம்ப இந்த நம்ம சினிமா படத்துல பார்க்கணும், ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆயிடுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுவாங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாது. கம்பேரிட்டிவ்லி மற்ற ராசிஸை நம்ம கம்பேர் பண்ணும் போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா முன்னேறுவாங்க. சட்டுன்னு ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா டக்குன்னு அதை முடிவு பண்ணுவாங்க. சட்டுன்னு அதுக்கான பலன் என்னென்னலாம் பண்ணா அந்த விஷயத்தை நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிப்பாங்க. சட்டுன்னு ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க, டக்குன்னு முன்னேறிடுவாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்துல முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பெருசா உங்களுக்கு வந்து பாருங்க பொதுவாகவே துலாமுக்கு சின்ன கல்லு பெரிய லாபம், அதாவது சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நான் வந்து வேலை கொஞ்சம் கம்மியா செஞ்சாலும் எனக்கு ப்ராஃபிட் நல்லா வந்து வரணும் அப்படின்றது ரொம்ப காஷியஸா அனலைஸ் பண்ணி செய்வாங்க. ஆக மொத்தம் ஒத்த வார்த்தையில துலாமை பத்தி சொல்லணும் அப்படின்னா தோஸ் பீப்புள்ஸ் ஆர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா துளாராசி பெண்களுக்கான பொதுவான பலன்கள், உலகத்துல இருக்க அத்துணை துளாராசி பெண்களுக்குமான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்டு இருக்க நிறைய துளாராசி பெண்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்க வந்து பாருங்க அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பல சிச்சுவேஷன்ஸ் பல காரணங்கள் இருக்கு. நான் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பெருசா ஃபேவரா இல்லை, அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இல்லை, இது வரைக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ணதே இல்லை அதனால நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் உங்க எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் சுய ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமா என்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.